தமிழ்நாட்டிலே நீட் பயிற்சி மையங்களில் போன 5 வருஷம் நான் பாடம் கற்றுக் கொடுத்துருந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் படி படிப்பு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாணவர்கள் 99.9% மாணவர்கள் அப்படிப்பட்டவங்க தானே. அதுக்கு ஒரு காரணம் கூட இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் காம்படிட்டிவ் எக்ஸாம் வழியாக எம்பிபிஎஸ் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியது, நீட் ஸ்டார்ட் பண்ணியது 6 வருடங்களுக்கு முன்னாடி மட்டும்தான். அதோட ஒரு பிரச்சனை, அதோட ஒரு ப்ராப்ளம் எல்லோருக்கும் இருக்கு. அதாவது பெற்றோர்களுக்கு இந்த ஒரு விஸ்டம் இல்லை. +1 +2 படிச்சுட்டு இருக்கிற அதே சிஸ்டம் தான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதும் ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படி நம்பிட்டு இருக்கிற நிறைய பெற்றோர்கள் இருக்கு. மாணவர்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அதுக்கு ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக தேவை. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு புது விஸ்டம் தான் நமக்கு தேவை. கடைசி வரைக்கும் சும்மா படிச்சுட்டு இருக்கும், புது சாப்டர்ஸ் கூட போயிட்டே இருக்கும், அடிக்கடி சோர்வு வந்துட்டு இருக்கும், சோர்ந்து போயிட்டு இருக்கும். நீட்டுக்கு 100 சாப்டர்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு படிக்கணும். படிச்சுட்டு இருக்கிற பயிற்சி மையங்களில் எத்தனை வாட்டி டெஸ்ட் சீரீஸ் நடந்தாலும் பெண்டிங் போர்ஷன்ஸ் இருக்கிற மாணவர்கள் தான் அதிகம். அன்பான மாணவர்களே, ஜூன் 15க்கு பிறகு நீங்க படிக்கக்கூடாது. ஜூன் 15க்கு அப்புறம் ஒவ்வொரு நொடிகளும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்காக தான். முன்னாடியே நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி கன்செப்ட் புரியதுக்கு டைம் கம்மியாக போடுறவங்க இருக்கு. பெற்றோர்களும் அப்படிதான். அவங்க மாணவர்களை திட்டுவாங்க, குழந்தைகளை திட்டுவாங்க. நீ ஏன் தியரி சும்மா வாசிச்சுட்டு இருக்கு, கொஸ்டின் ப்ராக்டிஸ். எப்படி கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும்? தியரி நல்லா புரிஞ்சு தெளிவாக புரிஞ்சு படித்த இடத்தில் இருந்தானே கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. கொஸ்டின் ப்ராக்டிஸ் வச்சு நீங்கள் கான்செப்ட் படிக்க முயற்சி பண்ணக்கூடாது. கான்செப்ட் படித்த பிறகு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வாட்டி ஒரு இடத்தில் வந்த கொஸ்டின் கண்டிப்பாக நீட்டுக்கு திரும்பவும் வராது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரைவேட் ஏஜென்சி தான். அவங்களோட ஒவ்வொரு டெஸ்ட்டும் யூனிக் ஆகணும், அப்படி ஒரு கம்பல்ஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு வாட்டி கேட்ட கேள்வி அதே மாதிரி ரிப்பீட் பண்ண மாட்டான். ஆனா ஒரு வாட்டி கேட்ட கேள்வியில கான்செப்ட் அது இன்னொரு உருவத்தில் இன்னொரு விதத்தில் கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மக்கப் பண்றவங்களை நான் பார்த்திருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினும் பை ஹார்ட் பண்ற மாதிரி படிச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அழுக வர்ற ஒரு சிச்சுவேஷன் நிறைய இருந்திருந்தது. அன்பான மாணவர்களே, நீங்க ஜூன் 15 கடைசி நாள் போட்டு வைங்க. ஜூன் 15க்குள்ள உனக்கு படிக்க வேண்டிய மொத்த சாப்டர்ஸும் அதாவது 100 சாப்டரும் நீ படிக்கணும் அப்படி இல்லை. மொத்த சாப்டரும் நம்மளுடன் ஒத்து வராது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் அப்படிதான். நல்ல பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஏற்கனவே சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சு டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறவங்க இருக்கும். அவங்கள விட தமிழ்நாட்டில் 99% நான் சொன்ன மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே. அதனால்தான் நான் எப்போதுமே அப்படிப்பட்ட ஆள்களை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறது. நல்லா படிக்கிறவங்க, திறமைசாலித்தனமும் புத்திசாலித்தனமும் அதிகமாக இருக்கிறவங்க, ஏற்கனவே மொத்த சாப்டர்ஸும் படிச்சு முடிச்சவங்க, அவங்கள பற்றி இல்லை நான் இது சொல்லிட்டு இருக்கிறது. என்னால் இது எப்போது படிச்சு முடிக்க முடியும் அப்படி யோசிச்சு படிக்காமல் உட்கார்ந்துட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கும். நீங்க அப்படி ஆகக்கூடாது. ஜூன் 15 வரைக்கும் டார்கெட் போட்டு நல்லா படிங்க. ஜூன் 15க்கு அப்புறம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம் அப்படி இல்லை சொல்றது. ஆனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது பெண்டிங் போர்ஷன் கிளியர் பண்றதுக்காக தான். ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் நடத்தாமல் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது வேஸ்ட் ஆகும். கடைசி நேரங்களில் முன்னாடி படித்தது ஞாபகம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. நீங்க எஸ்பெஷலி வீட்டில் உட்கார்ந்து படிக்கிறவங்க, மற்ற இன்ஸ்டிடியூட்டில் படிச்சுட்டு இருக்கிறவங்க, நமது விஷயங்களை உங்களை மானிட்டர் பண்றதுக்கு யாருமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலையில் பர்டிகுலர்லி அப்படிதான் நடக்க வாய்ப்பு. அது வராமல் கண்டிப்பா நீங்க பாருங்க. அவசரப்பட்டு நம்ம ஒரு இடத்திலேக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது நீங்க நல்லா சாப்பிட முடியும்னா சாப்பிட பொருள் சாப்பிடுமா, அதான் சாப்பிட்றதுக்கு கஷ்டமான பொருள் சாப்பிடுமா?
கண்டிப்பா நல்லா சாப்பிட முடியுது மட்டும்தானே சாப்பிடும். கல்லு மிட்டாய் சாப்பிடுமா பஞ்சு மிட்டாய் சாப்பிடுமான்னு கேட்டால் பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறதுக்கு தானே வாய்ப்புகள் அதிகம். கல்லு மிட்டாய் சாப்பிட்டுனா பல்லு உடைய வாய்ப்பு இருக்கு. கடைசி நேரங்களில் நான் இந்த சாப்டர் படிக்கலாம் இந்த சாப்டர் படிக்கலாம் அப்படி சொல்லி கஷ்டமான சாப்டர் மேல டைம் இன்வெஸ்ட் பண்ற நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ஆனால் அது தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க சேஞ்ச் ஆக்கியே ஆகணும். கடைசி நேரங்களில் நீ ஏற்கனவே படிச்சது திரும்பவும் படிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். உனக்கு நல்லா பிடிச்ச சாப்டர் மேலே கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். புஃபே சிஸ்டத்தில் சாப்பிட போற ஒரு இடத்தில் நம்ம போய் நினைச்சுக்கோங்க, சில ஆளுகள் என்ன பண்ணும் தெரியுமா, முட்டாள்தனமா பண்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நமக்கு நல்லா பிடிக்கிற ஃபுட்டு கடைசி மட்டும் சாப்பிடும். ஃபர்ஸ்ட் டைமில் பிடிக்காத ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு கடைசி டைமில் பிடிச்ச ஃபுட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் அப்படி நினைச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க பிடிக்காத ஃபுட்டு சாப்பிட்டு நாக்குடைய ருசி போகும், வயிறு ஃபுல்லாகும். அதுக்கப்புறம் பிடித்த ஃபுட்டு ருசி தெரிஞ்சு சாப்பிட முடியாத ஒரு சிச்சுவேஷன். எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட அனுபவங்கள் நிறைய இருக்கு. படிக்கிறதுக்கு நிறைய சாப்டர்ஸ் இருக்கும் பொழுது நம்ம அப்படி யோசிக்க வாய்ப்பு இருக்கு. முதலே கஷ்டமானது படிக்கட்டும், இதெல்லாம் படிச்சு முடிக்கட்டும், இது நான் இதுவரைக்கும் தொடலாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்க இருக்கு. ஆனா நீங்க புரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நான் பாடம் கற்றுக் கொடுக்குற டைமில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட சொல்ற விஷயம் இருக்கு, ஒரு ஜால் பிரின்சிபிள். முன்னுரிமை வரிசை போடாமல் படிக்க கூடாது. உங்களுக்கு படிக்கிறதுக்கு 3 சாப்டர் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த 3 சாப்டரில் எந்த சாப்டர் உன்னால் வேகமா விரைவாக படிச்சு முடிக்க முடியும் அந்த ஒரு யோசனை தானே சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தேவை. அப்படி நீங்க மார்க் போட்டு இந்த சாப்டர் முதலே படிக்கலாம், அப்புறம் இந்த சாப்டர் படிச்சு முடிக்கலாம், அப்புறம் இந்த சாப்டர் முயற்சி பண்ணலாம், அப்படி நம்ம முன்னுரிமை வரிசை போடும் பொழுது ஈஸியா படிக்க முடியுற சாப்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். உங்களுக்கு பிடித்த சாப்டர் மேக்சிமம் ரிவைஸ் பண்ணணும். சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பயோ இல்லை உனக்கு ஓரளவுக்கு தெரியும்ல, பிசிக்ஸ் தானே மார்க் கம்மி, 90 கொஸ்டின் பயோ, பிசிக்ஸ்ல 45 கேள்வி தானே. ஓகே, அது போகட்டும். உங்களுக்கு பிடித்த சாப்டர் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அது ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதிலிருந்து எக்ஸாமுக்கு கேள்வி வரும் நம்புங்க, அதில் சந்தோஷம் கண்டுபிடிங்க, அந்த சந்தோஷமுடன் எக்ஸாம் எழுத போங்க. நீங்க படிச்ச இடத்தில் இருந்து கண்டிப்பா கேள்வி வரும். நீ படிக்காத இடத்திலிருந்து கேள்வி வரும் எதுக்கு ஆசைப்படுற யோசிச்சு பாருங்க. அப்படி ஆசை உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நம்ம பண்ற ஒரு முட்டாள்தனம் பாருங்க நீங்க. அப்புறம் அதான் கடவுளே நான் அது படிக்கல நான் இது படிக்கல, அப்படி இல்லை. நீ ஏதோ படிச்சிருக்கு, படிச்சுட்டே இருக்கு, இன்னும் நம்ம படிக்க போறாங்க, இன்னும் நீங்க படிக்க போறீங்க. அப்புறம் எதுக்கு பயப்படணும்? ஆனால் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் வேஸ்ட் பண்ணி என்னால் படிக்க முடியுமா படிச்சு முடிக்க முடியுமான்னு யோசிச்சு ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணும்போது அந்த 10 நிமிடங்கள் கண்டிப்பா நமக்கு திரும்பி கிடைக்காது. அது தெரிஞ்சுதானே பண்ண வேண்டும். நீ படிச்சுட்டே இருங்க, கடவுள் பார்த்துட்டு இருக்கும். தான் பாதி கடவுள் பாதி. அதுக்கு மீனிங் என்னன்னா, நம்மளால் பண்ண முடியுது, கண்டிப்பா நம்ம பண்ணியே ஆகணும், அது பண்ணிட்டே இருக்கணும், அதில் எந்த தடையும் வரக்கூடாது. ஏதாவது கான்செப்ட் புரியாதது இருந்தால் அந்த கான்செப்ட் கிளியர் பண்றதுக்கு அதுக்காக நீங்க டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக உனக்கு புரியுத உனக்கு தெரியன கான்செப்ட்ஸ் இருக்குல்ல, அது தெளிவா தெரிஞ்சிருக்கா தெளிவா புரிஞ்சிருக்கா அது கன்ஃபார்ம் பண்ணி படிச்சு முன்னாடி போங்க. சந்தோஷம் தானே மிகப்பெரிய விஷயம். சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது வரும். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. உங்கள் அன்போடு ஜாய்.